ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். வேலண்டைன்ஸ் டேக்கு நான் என்ன பண்ணேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டா. நானும் என் சின்ன பொண்ணும் ஒரு சின்ன பிக்னிக் பிளான் பண்ணோம். அதனால் பிக்னிக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பாஸ்கெட்டில் வச்சுட்டு, ஒரு பிளாங்கெட்டும் எடுத்து போட்டுட்டு, கேமரா ஸ்டாண்ட் மறக்க முடியுமா அதையும் எடுத்து வச்சுட்டு, நானும் என் சின்ன பொண்ணும் கிளம்பிட்டோம். என் பெரிய பொண்ணுக்கு அவளோட ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி இருந்துச்சு. அதனால் அவளையும் ரெடி பண்ணிவிட்டு, அவளை கொண்டு போய் அவளோட பர்த்டே பார்ட்டியில் விட்டுட்டு, நானும் என் சின்ன பொண்ணும் லேக்வுட் பார்க்குக்கு வந்தாச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான டே. வெதர் அப்படியே சூப்பராக இருக்குது. சன்செட்டும் லைட்ஸும் இந்த ஸ்கையில் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ பர்ஃபெக்ட் டே ஃபார் அ வேலண்டைன்ஸ் டே பிக்னிக். அப்படியே கார்லேருந்து எல்லா திங்ஸையும் அன்லோட் பண்ணிவிட்டு நானும் என் பொண்ணும் அந்த லேக் ஓரமாக ஒரு நல்ல இடம் கிடைக்குமான்னு அப்படியே தேடிட்டு போயிட்டுருக்கோம். பார்க்கில் நிறைய கூட்டம் கிடையாது. ஏன்னா யாருக்கும் வேலண்டைன்ஸ் டே எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு பிடிக்காது. எல்லோரும் ரெஸ்டாரண்ட், ஷாப்பிங், நல்லா ஃபுட்டு சாப்பிட்றதுக்காக வெளியே போய் இல்லைன்னா மூவி, டேட்ஸ் அந்த மாதிரி போயிருப்பாங்க. அதனால் பார்க்கே வெறிச்சோன்னு தாங்க இருந்துச்சு. அதனால் எங்களுக்கு நல்ல ப்ரைவசி இருந்துச்சு. இந்த பார்க்கே இன்றைக்கி எங்களுக்கு தாங்க சொந்தம், அந்த மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா யாருமே இல்லை. நாங்கள் பாட்டுக்கு போயிட்டு லேக் ஓரமாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பாட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே இந்த பிக்னிக் பிளாங்கெட் எல்லாம் விரிச்சிட்டு கொண்டு வந்த பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே உட்காந்து செட்டில் ஆக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் என்ன, டீ போட்டு கொண்டு வந்திருந்தேன். ஒரு ஃப்ளாஸ்கில் டீ குடிக்க ஆரம்பித்தாச்சு. கார்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தோம். அதனால் கேம்ஸ் எல்லாம் விளையாட ஆரம்பித்தோம். யூஸ்வலாக வீட்டில் என் பொண்ணு என்கிட்ட ஏதாச்சும் சொல்ல வந்தானா, பேச வந்தானா, நான் அவள் பேசுகிறத நான் கேட்டுட்டு தான் இருந்திருப்பேன். பட் அது என்னமோ ஒரு ரீசனால் மண்டையில் ஏறாது. ஏன்னா ஒன்று நான் காய் கட் பண்ணிகிட்ருப்பேன், இல்லை நான் பாத்திரம் கழுவிட்டுருப்பேன், இல்லை நான் வீடு கூட்டுறதோ இல்லை ஏதாச்சும் வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போமா. ஸோ அவள் சொல்கிற விஷயங்களில் 10% தான் மண்டைக்குள்ளே ஏறி இருக்கும். ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் என்கிட்ட திருப்பி கேட்கும்போது, ஐயோ ஞாபகம் வரலையே அவள் என்ன சொன்னான்னு அப்படின்னப்போ ரொம்ப கோப்படுவா, அழுதுருவா சில டைம். ஆனால் இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம அவகிட்ட என் குழந்தைகிட்ட பேசும்போது என்னோட 100% அன்டிவைடட் அட்டென்ஷன் எனக்கு அவளுக்கு கொடுக்க முடியுது. வேறு எந்த விஷயத்தை பற்றியும் ஸ்ட்ரெஸ் பண்ணுறதில்ல, ஸ்ட்ரெயின் பண்ணுறதில்ல. இப்போ அடுத்தது என்ன சமைக்கணும், அடுத்தது என்ன போடணும், எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அரிசியில், அந்த மாதிரியெல்லாம் கவலை இல்லாதனால அவள் சொல்கிறது எல்லாமே தலைமண்டக்குள்ளே கரெக்டாக ஏறுதுங்க. அதனால் நீங்களும் உங்கள் குழந்தைங்களோட சில டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி இது பண்ணுற ஆளாக இருந்தால் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை அவள் பேசுகிறத ஃபுல்லாக என்னால் அட்டென்ஷன் கொடுக்க முடியலன்னா அது நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற சூழ்நிலையால் கூட இருக்கலாம். அதனால் வெளியே போய் உட்காந்து இப்படி பேசும்போது கொஞ்சம் கூட, அது இயற்கையில் உட்காந்து பேசும்போது கொஞ்சம் கூட பெட்டராக நம்ம மண்டைக்குள்ளே ஏறும். ஸோ இது ரொம்ப சீப்பஸ்டான லோ பட்ஜெட்டான ஒரு டேட். ஏன்னா வீட்டில் இருந்த ஸ்நாக்ஸையே எடுத்தாச்சு. அவளுக்கு கொஞ்சம் மொசரலா ஸ்டிக்ஸை மட்டும் ஏர் ஃப்ரையரில் பண்ணிவிட்டு டீ போட்டுட்டு அவளுக்கு தேவை இருக்கிற ஒரு ட்ரிங்க்கையும் எடுத்துகிட்டு நாங்கள் வந்தாச்சு. ஸோ இதை விட சீப்பாக வேலண்டைன்ஸ் டேவை கொண்டாடவே முடியாதுங்க. ஆனால் இதோட எக்ஸ்பீரியன்ஸும், இதோட வைபும், இதோட பாசிட்டிவிட்டியும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. என் குழந்தை வளர்ந்து ரொம்ப வருஷத்துக்கு இதை ஒரு மெமரியாக அவளோட மனசில் இருக்கும். ஏன்னா ரெகுலராக போகிற ரெஸ்டாரண்ட்ஸ், போய் வெளியே சாப்பிட்றது, ஷாப்பிங் எல்லாம் விட இது கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணும்போது குழந்தையோட மனசில் தங்கும். ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் வளர்ந்து வரும்போது என்னோடய பெஸ்ட் மெமரின்றது என் ஃபேமிலியோட நாங்கள் போன இந்த பிக்னிக்ஸ் தான். நான் பிறந்து வளர்ந்தது ஊட்டியில். ஓகே, எல்லாரும் வெக்கேஷனுக்கு ஊட்டி வருவாங்க. நாங்கள் ஊட்டியிலே இருந்தனால எங்கே போகணுன்னு தெரியாமல் ஊட்டியிலே தான் திருப்பி போவோம். எங்கள் அப்பா ஆர்மியில் இருந்தாரா, 4-5 மாதத்துக்கு ஒரு தடவை தான் லீவ் கிடைக்கும் போது வருவார். அவருக்கு இந்த லீவில் வர டைமில் ட்ராவல் பண்ணுறதுக்கெல்லாம் பிடிக்காது. மோஸ்ட்டாக என்ன பண்ணுவோம், ஊருக்கு போவோம் அவங்க அம்மா அப்பாவை பார்க்குறதுக்கு, அதாவது என் பாட்டி தாத்தாவை பார்க்குறதுக்கு. இல்லைனா ஒரு நாள் ட்ரிப் மாதிரி காலையில் சாப்பாடு எல்லாத்தையும் கட்டிட்டு ஊட்டி பொட்டானிக்கல் கார்டனுக்கு போயிடுவோம். அங்கே போய் உட்காந்து நம்ம கட்டிட்டு போன சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு விளையாண்டுட்டு பேசிட்டு உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துடுவோம். இது என்னோடய ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெமரிஸ். மறக்கவே முடியாது. இதில் மறக்கவே முடியாது இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்கள் அப்பாவுக்கு எப்போ நம்ம ட்ரிப்புக்கு போனாலும் பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் வேணும், இல்லைன்னா தக்காளி சாதம். இதுதான் எங்களோட ஸ்திரமான ஆல்வேஸ் இருக்கிற ஒரு மெனு. ஸோ இதை கட்டிட்டு போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வருவோம். அதனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நானும் இந்த ஒரு ட்ரெடிஷனை கீப்பப் பண்ணுன்ட்டு நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, சண்டே ஆனாலே காலையில் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு சமைச்சதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு பார்க்குக்கு போயிடுவோம். ஜியாவை நல்லா பார்க்கில் விளையாட வச்சுட்டு நாங்கள் வெளியவே உட்காந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். ஸோ ஆல்மோஸ்ட் எவ்ரி சண்டே நாங்கள் இதை தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ப்ளூமிங்டன், அதாவது சிகாகோன்னு ஒரு ஊரில் இருக்கிற வரைக்கும்.
அதே மாதிரி சிகாகோவில் இருக்கும்போது நாங்கள் நிறைய கேம்பிங் போவோம். கேம்பிங் எப்படின்னா எங்ககிட்ட டென்ட் எல்லாம் இருக்குது. கேம்ப் சைட்டை நம்ம ரெண்ட் எடுத்துக்கலாம். அப்போ கேம்ப் சைட்டுக்கு போனால் எல்லா கேம்ப் சைட்டுக்கும் வாட்டர் கனெக்ஷனும் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனும் இருக்கும். நம்ம டென்ட் எல்லாம் போட்டுட்டு நம்ம எலக்ட்ரிக் ஸ்டவ் ஏதாச்சும் கொண்டு போயிருந்தோன்னா லைட்ஸ் எல்லாம் கொண்டு போய் அதெல்லாம் வச்சுட்டு எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் குக் பண்ணிவிட்டு பார்பிக்யூ பிட்டெல்லாம் கூட இருக்குங்க. அப்போ சிக்கன் எல்லாம் கூட மேரினேட் பண்ணிவிட்டு போயிட்டோன்னா அங்கேயே வந்து அதை சமைச்சு அதை சாப்பிட்டு அங்கே கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு அடுத்த நாள் காலைல வந்துடுவோம். ஆனால் டெக்ஸஸ்க்கு மூவ் பண்ணி இப்போ 7 வருஷம் ஆச்சு. ஆனால் இங்கே நாங்கள் கேம்பிங் போகிறதில்ல. ஏன்னா டெக்ஸஸில் ரெப்டைல்ஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தி. பாம்பு, அப்புறம் இந்த கொத்துமே ஒரு சாதனம் ஸ்கார்பியோன்னு சொல்லுவாங்களே இங்கிலீஷில், எனக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, அதெல்லாம் நிறையா இருக்குங்க. ஸோ எனக்கு பாம்புனா எல்லாருக்கும் பயம் தானே. அதனால் நாங்கள் வந்து கேம்பிங் இங்கே போகிறது கிடையாது. இந்த மாதிரி பிக்னிக்கோடு நிறுத்திக்குவோம். அதுவும் தெரிஞ்ச இடத்துக்கு மட்டும்தான். எங்களால் இப்போ வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் பார்க்க முடியும்ல பாம்பு இருக்கா இல்லையான்னு. அதனால் கொஞ்சம் இருட்டானதுக்கப்புறம் நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம். ஸோ இன்றைக்கி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சன்செட் இருந்துச்சுங்க. இன்றைக்கி டேவே ரொம்ப சூப்பராக போச்சு. ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப ஹாப்பியாக என் குழந்தையோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அப்புறம் என்ன இந்த மாதிரி ஒரு இடம் கிடச்சா நான் கொஞ்சம் நேரம் மெடிடேட் எல்லாம் பண்ணுவேன். நாமம் சொல்லுவேன், அதாவது ஸ்லோகம் எல்லாம் சொல்லுவேன். ஒரு 108 தடவை ஸ்லோகம் எல்லாம் சொல்லி அப்படியே என்ஜாய் பண்ணி வீட்டுக்கு போயிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வேலண்டைன்ஸ் டேக்கு என்ன பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு இப்படி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே.